கிந்தாப்பூர் என்ற ஊர்ல ராமன் மற்றும் அவரோட மனைவி வாழ்ந்து வந்தாங்க. ராமன் மனைவி பேரு தேவி. அவங்க ஒரு வாடகை வீட்ல தான் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த வீட்டு உரிமையாளர் வீட்டுக்கு வெளியே இருந்து ராமனை கூப்பிட்டாரு. ராமா, வீட்டுல இருக்கீங்களா இல்லையா? வெளியே வாங்க. ஐயா சொல்லுங்க. ஏன்பா தேதி என்ன ஆகுது? இன்னும் நீ வீட்டு வாடகை தராம இருக்க? இப்படி இருந்தா வேற ஆளதான் குடி வைக்கணும் போலியே. ஐயா மன்னிச்சுக்கோங்க, நாளைக்கு உங்களோட வாடகை பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு ராமன் சொன்னதும் அந்த உரிமையாளர் போயிட்டாரு. அப்புறம் ராமனும் வீட்டுக்குள்ள வந்தான். வந்த உடனே அவன் மனைவி ராமன் கிட்ட, இந்த ஒரு தடவை தானா நாம லேட்டா வாடகை கொடுக்கறோம், இதுக்கு ஏன் அவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? அவரு இந்த வீட்டோட உரிமையாளர், அப்படிதான் பேசுவாரு. நாம தான் அமைதியா போகணும். நாமளும் சீக்கிரமா சொந்த வீடு கட்டணும், அப்போதான் நமக்கு மரியாதை. சொந்த வீடா? அதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? பணத்துக்கு நாம எங்க போறது? அதான் வங்கியில லோன் தராங்கல்ல, அந்த பணத்தை எடுத்து வீடு கட்டலாம். அந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாவது தொழில் தொடங்குனா கூட பரவாயில்ல, லோன் காசும் கட்டிரலாம். தொழில்ல வர லாபத்தை வச்சு புது வீடும் கட்டிரலாம். நாம தொழில் கூட பொறுமையா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னால இப்படி ஒருத்தர் பேசுறத கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராமன் அமைதியா கொஞ்சம் நேரம் யோசிச்சாரு. தினமும் இதே மாதிரி சண்டை வந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சரி, வீடு கட்டலான்னு முடிவு பண்ணி அந்த லோன் பணத்தை எடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா வீடு கட்டி முடிச்சாங்க. புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தேவி இப்படி சொன்னா, இப்போதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம வீடு இனிமே நம்மள யாரும் வாடகை கேட்க மாட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஆனா இனிமே என்னென்னலாம் நடக்க போகுதோ? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்க வாய மூடிட்டு கம்முன்னு இருங்க. இப்படியே கொஞ்ச நாள் சந்தோஷமா போச்சு. ஒரு நாள் ராமனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ரொம்ப நாள வேலைக்கு போகவே இல்ல. அதனால குடும்பத்துல இருக்க செலவையும் பார்க்க முடியல. லோன் காசும் கட்டவே இல்ல. ஒரு நாள், யாருமா அது வீட்ல? வெளியே வாங்க. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இந்த மாசம் நீங்க உங்களோட லோன் காசு கட்டவே இல்ல, அதான் கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். அப்படியா? ஐயோ, அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, வேலைக்கும் போகல. நாங்க அடுத்த மாசம் சேர்த்து கட்டிட்டுறோம். இதோ பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இப்படியே நீங்க அடுத்த வாட்டி பண்ணா உங்க வீட்டை வங்கி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வங்கி ஊழியர் போயிட்டாரு. தேவி கவலையோட உள்ள போனா. உள்ள போன உடனே ராமன், யாரு வந்தாங்க? வங்கியில இருந்து லோன் காசு கட்ட சொல்லி வந்தாங்க. நீ என்ன சொன்ன? அடுத்த மாசம் சேர்த்து கட்டிட்டேன்னு சொன்னேங்க. அதுக்கு அவன், அடுத்த தடவையும் இப்படி லேட் பண்ணா நம்ம வீட்டை வங்கி எடுத்துக்குமாம். இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், வீடு வேணாம்னு. கேட்டியா? இப்போ பாரு, காசும் போகுது, நம்ம வீடும் போயிடும் போல. சரிங்க, இது என்னோட தப்பு தான். நீங்க இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. ராமன் உடம்பு சரியானதும் ஒரு வீடு வாடகைக்கு பார்த்தான். ராமன் குடும்பத்தோட வாடகை வீட்டுக்கு போனான். அதுக்கு அப்புறம் தன்னோட வீடு பெரிய வீடுங்கிறதால வீட்டை அதிக வாடகைக்கு விட்டான். அந்த பணத்தை வச்சு லோன் காசும் இப்போ இருக்கிற வாடகை வீட்டுக்கும் காசு கட்டினான். தன்னோட வேலைக்கு போற சம்பளத்தை வச்சு குடும்ப செலவுக்கு வச்சுக்கிட்டான். இப்படி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமன் தேவி கிட்ட இப்படி சொன்னான், பாத்தியா தேவி, உன்னோட அவசரத்தால இப்போ எங்க வந்து நின்றுக்கோம்னு. இப்போயாவது புரிஞ்சிக்கோ, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு